இந்த வார்த்தை இல்லாமல் எந்த ஒரு மனுஷன் ஜீவிக்க முடியாது. மனுஷன் வயிற்று சாப்பாட்டினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயினின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான். யேசுவா இப்படியாக தம்முடைய டாடி அதி உயர்ந்த தேவனிடத்தில் இருந்து வார்த்தைகளை கொண்டு வந்தார் என்று பல நாட்களாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். ஸ்கிரிப்சர்ஸ் காரணம் இல்லாமல் பயக்காமல் யேசுவாவை பலர் பயத்த மாதிரி சொல்லுறவைகள் வேத புத்தகத்தில் இருக்கிறதா இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்தில் இருந்து பிடுங்கி எடுத்து அந்த போதனையை கொடுக்கிறேன் நான். அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட். யாருடைய போதனை? யேசுவா சொன்னார், என்னுடைய போதனை என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினவர்களுடையதாக இருக்கிறது. யோகனான் 7:16. So யேசுவா பேசிய எல்லா வார்த்தைகளும் அவருடைய டாடி அதி உயர்ந்த தேவனுடையது. ஏற்கனவே மோசையோடு பேசுற நேரம் சொல்லப்பட்டார், என் வார்த்தைகளை அவர் வாயிலை போடுவேன், அவருடைய வார்த்தைக்கு கேட்காதவர்கள் எங்களுக்கு விளங்கும்படியா சொன்னால் தப்பு பண்றார்கள். அதிலே போட்டிருக்கு, நான் விசாரிப்பேன் என்று. வாகமத்தில் பீட்டர் அதே கோட் பண்ணும் பொழுது அந்த வார்த்தையை அப்போஸ்தலர் 3:23 அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அந்த மனுஷனும் அந்த சபையும் எதுவோ நிர்மூலமாக்கப்படுவார்கள். யேசுவாவின் வார்த்தையை மதிக்காதவர்கள் அதி உயர்ந்த தேவனின் வார்த்தையை மதிக்கவில்லை. யேசுவாவின் வார்த்தையை தள்ளிவிடுகிறவர்கள் யேசுவாவை தள்ளிவிடுகிறார்கள். அவரை தள்ளிவிடுகிறவர்கள் அவரை அனுப்பிய அதி உயர்ந்த தேவனை தள்ளிவிடுகிறார்கள். தொடக்கம் இருந்து முடியும் வரை அவர் பேசியது எல்லாமே டாடியின் வார்த்தைகள். எதையும் அவர் சுயமாய் பேச அனுமதிக்கப்படவில்லை. அவரை சொன்னார் யோவான் 14:24. இவைகள் எல்லாமே பிள்ளைகள் தாய்மா தகப்பன்மா உங்களுடைய இருதயத்தில் வைந்து இவைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வர இருக்கும் ராஜ்யத்துக்கு அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்வதற்கு பூமியிலே ஆயத்தப்படத்தக்கதாக இப்பொழுது நாங்கள் உள்ளே போகிறதுக்கு அலுவல்களை பார்க்க வேண்டும். தேவையற்ற நண்பர்கள் எனப்பட்டவர்கள் அவிசுவாசிகளோ அல்லது வேறு வித போதனைகளை இதை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். மேசியாவின் போதனையை ஏற்றுக்கொள்ளாதவனை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாது, அவனுக்கு ஷாலோம் சொல்லாதே. இவை யாவும் எழுதப்பட்ட வார்த்தை தெளிவாக கூறுகிறது. அவர் கொடுத்து விட்ட அதி உயர்ந்த தேவன் அவரது தாப்பன், அவருடைய உண்மை, அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளைகள், அவருடைய வழிகள், அவருடைய புத்திமதிகள், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய பிரமாணங்கள், ஒழுங்குகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எப்படியாய் ஜீவிக்க வேண்டும் என்ற ஒழுங்குகள்.
நாடுகளை அமெரிக்கா, கனடா, ஆல்சோ யூரோப் குழப்பன்னு குழப்பி தாங்கள் கிருபையின் காலம், நாங்கள் கட்டளையின் காலத்துக்கு இல்லை என்று சொல்லி தங்களது விருப்பப்படி ஜீவிக்கிறார்கள். நோ வண்டர். இது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, வாட் ஐ அம் கோயிங் டு சே, இவர்கள் அதி உயர்ந்த தேவனின் வார்த்தைகளை, தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், அவைகளை ஆராயாமல் முதுகுக்கு பின்னாலே தூக்கி அறிந்தார்கள். ஆரம்ப கிறிஸ்தவர்கள் by the time they were about to form kind of according to them government religion, Christianity, under the emperor, Roman emperor Constantine. நைசியாவிலே so டாடியின் வார்த்தைகளை தூக்கி அறிந்தார்கள், அதை கவனிக்கவில்லை. டாடி தம்மை குறித்து என்ன சொன்னான்? அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து, யேசுவா மெஷியா, அவரை குறித்து என்ன சொன்னார்? இவைகளை I am repeating over and over உன் இருதயத்திலே பதியும்படிக்கு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பூமியிலே எதை கட்டுவீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும். Say like that. நான் இந்த உடலில் இருக்கும் வரை நீங்கள் ஏற்கனவே கேட்டவைகளை மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறதில்லை. எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. That's what Peter said. Now again, ஆரம்ப கிறிஸ்தவர்கள் மகனில் இருந்து பேசிய வார்த்தைகள் during the time of the ministry of Yeshua, இங்கே பூமியிலே அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்கவில்லை. முதுகுக்கு பின்னாலே தூக்கி எறிந்தார்கள். அதை கவனிக்கவில்லை. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக தீர்க்கதரிசிகள் அவர்களில் பேசிய அதி உயர்ந்த தேவன் இந்த கடைசி நாட்கள் 2000 வருஷங்களுக்கு முதல் மகனில் பேசியிருக்கிறார். உபாகமம் 18:19 அப்போதுள்ள 3:23 still valid even today. You can't shut your ears. அந்த கட்டளைகளில் அந்த வார்த்தை இன்றைக்கும் அது உயிர் உள்ளதாக இருக்கிறது, அது செயல்படுகிறது. அப்ப இவர்கள் யெஷுவா டாடியை குறித்து பேசுகிறவைகள், தம்மை குறித்து பேசுகிறவைகள் எப்படியாங்க யெஷுவா மனுஷனாய் வந்து உண்மையின் ஆவியாக அவர்களோடு முன்னிலையிலே பேசி என்னை போல இன்னும் ஒருவர், அதாவது அவர் உயிர்த்தெழுந்த ஆவி, வெறும் காத்தல்ல, சிலுவையிலே அறையப்பட்ட சரீரம் அழிவை காணாமல் 3ஆம் நாளிலே மரித்த யெஷுவா சிலுவையிலே அறையப்பட்டு அவரை உயிரோடு எழுப்பி டாடி சொன்னார், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் என்னுடைய மகன், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். பாடல்களிலே இன்றைக்கு 3000 வருஷங்களுக்கு முன்பு டேவிட் 2வது பாடல் 7வது வார்த்தையிலே எழுதி வைத்தான். Today I have begotten you.
யார், மகன் யார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்காமல் தங்களுடைய சொந்த சித்தப்படி அவர்கள் பேயினாலே வஞ்சிக்கப்பட்டு உருவாக்கி எடுத்த ஒரு தெரியாத ஒரு ஆவி, அது மூன்றாவது ஆவி, பரிசுத்த ஆவி என்று வஞ்சிப்பினாலே ஏற்றுக்கொண்டு அதிவேந்த தேவன் இயேசுவாவின் தகப்பனோடு சமமாக்கி, இயேசுவாவை தேவனோடு சமமாக்கி, இந்த மூன்றாவது ஆவி என்று அவர்கள் விசுவாசித்த அந்த ஆவியையும் சமமாக்கி, மூன்று பேரின் தேவன், மூன்று பேரின் சமம், மூன்று பேரின் நித்தியம், ஆனா ஒரே தேவன் என்று இன்று வரை கத்தோலிக்க சபை, மெத்தடிஸ்ட் சபை, ஆங்கிலிக்கன் சபை, Assemblies of God and all the spiritual churches என்று சொல்லப்படுகிற, whether in Sri Lanka or outside, வெளியாலே அல்லது இங்கே, whether it is a charismatic evangelical or you call yourself lighthouse, what house you may be, இன்று வரை அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் and all the most of the Asian, the churches are holding on to what the deception of Nicaea 325. Why? I'm not finished yet. அவனுக்கு அந்த வார்த்தையை வாசிச்சு காட்ட வேணும். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம். You remember that scripture? இரண்டாம் அதிகாரத்திலே 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்திலே இயேசுவாவின் வரி இப்ப கணக்கு பேர் பேசுறாங்க. என்றால் பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், by the way, நேற்றைக்கு 7.3 பூமி அதிர்ச்சி சைனாவில். I don't know exact the city. 7.3 is very high in China. பூமி அதிர்ச்சிகள், கொலை நோய்கள், எப்படியான பல வருகைக்கு முன்பாக நடக்கும் என்று திகதரிசி ஆகிய தேவனுடைய மகன் இயேசுவா முன்கூட்டியே சொல்லி இருக்கிறார். அவைகள் எச்சரிப்பாக கூறப்பட்டது டேடியினாலே. அவர் கொண்டு வந்த வார்த்தை எதுவுமே அவருடையதல்ல. பவுல் எங்கே இந்த வந்துட்டார், அங்க வந்துட்டார், இந்த நாளை இன்றைக்கு வர போறார், அப்படியெல்லாம் சொன்னால் நம்பாதிருங்கள். 2 தெசலோனிக்கே அந்த சபை 2 அதிகாரம் 3 வார்த்தை, விதத்தினாலும் ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்க எச்சரிப்பார்கள். அடுத்த எழுமுகமிட்ட படுபயங்கரமான பிழையா சொல் மோசம் போய் அநேகமாக இலங்கையிலே, அதுவும் மட்டக்களப்பில் இன்னார் மோசம் போயிட்டாங்கன்னு சொன்னால் செத்து போயிட்டார். இங்க போ மோசம் போகாதபடி கண்டால் மட்டக்களப்பாரின் அர்த்தத்தின்படி ஒருவனும் உங்களை சாகடிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எவ்வளவு பிழையான காரியங்கள் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, விசுவாச துரோகம் என்று சொன்னால் முன்பு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை விட்டு தங்களுக்கு கொண்டு வேறொரு போதனையை எடுத்து அதை விசுவாசிப்பது. 3வது ஒரு ஆவி.
முந்தி நேரிட்டு அழிவின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அத அங்கால தாண்டி அக்கிரமக்காரன் என்றால் அக்கிரமக்காரன் அதை அதிகாரத்திலே கட்டளை இல்லாதவன், டடியின் கட்டளைகளுக்கு உள்ளாக இருந்து தன் வாழ்க்கையை நடத்தி முடித்தவர் இயேசுவது மெஷாயா. அதுக்கு ஆப்போசிட் அழிவின் மகன், பிசாசின் மகன் அன்னைக்கிறிஸ்து. அவனுடைய ஆவி இப்பொழுது வேலை செய்கிறது. அக்கிரமக்காரர்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத தேவஜனங்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அக்கிரமக்காரர்கள். 7:21 கூறப்படுவது, என்னை விட்டு ஆண்டு போங்கள். 7:21-23 மத்தேயு. இந்த அக்கிரமக்காரர்கள் புறஜாதியார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு கட்டளைகள், அதாவது அவர்களுக்கு கட்டளைகள் மனசாட்சியில இருக்கிறது, அவர்களும் தப்ப முடியாது. ஆனா இவைகளை எல்லாம் அறிந்து இயேசுவின் கட்டளைகள், ஆலோசனைகள், உண்மை, இவைகளை தூக்கி முதுகு பின்னால் அறிஞ்சு புழுகர்களாக தங்கள் சபையின் பெயரையும் போதகரையும் அதையும் இதையும் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். கூட்டம் அவர்களுக்கு பேர் அக்கிரமக்காரர்கள். அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவரை அறியாதவர்கள். அவரே சொல்ற, நான் உங்களை அறியேன் கரவை. என்னுடைய ஆடுகள் என் குரல், என் வார்த்தைக்கு, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது, செவி கொடுக்கிறது. அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. Now 10வது வசனத்துக்கு வருவோம். 2 தெசலோனிக்கேயர் 2:10. அழிந்து போகிறவர்களுக்கு, கட்டு போகிறவர்கள் பிழையான சொல், ஏழுமுகத்தின் வஞ்சிப்பின் விளையாட்டு. இந்த அநேகமாக உலகம் தமிழர்கள் உபயோகிக்கும் அந்த பழைய மொழிபெயர்ப்பு இந்தியா சொற்களை எல்லாம் போட்டு ஜாக்கிரதை, அப்படியாக ஜலம், அழிந்து போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும். பாத்தீங்களா, கெட்டு போகிறவர்களுக்கு என்ற சொல்லுக்கும் அழிந்து போகிறவர்களுக்கு அந்த ஜான் 3:16 அப்படித்தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான மகனை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசித்தவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் முடிவு பரியந்தம் விசுவாசிக்கிறவர்கள் அழிந்து போகாமல் அதான் அங்கே இருக்கிறது. கெட்டு போகாமல் என்று போட்டிருக்கிறது பிழை.
அழிந்து போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் அநீதியினால் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். விடுதலை அடையத்தக்கதாய், அதாவது ரட்சிப்படை என்று சொன்னால் அவர்கள் முடிவிலே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாய் விளங்குதா? That they may receive salvation by entering the kingdom here. அதான் அந்த ரட்சிக்கப்படத்தக்கதாய் என்று சத்தியத்தின் மேலுள்ள அன்பை உமது வார்த்தை சமூலமும் உண்மை. உண்மைக்கு இன்னும் ஒரு சொல் சத்தியம். ஆனால் உண்மைங்கிறது 4-5 வயது பிள்ளைகளுக்கு தெரியும். உண்மை பொய் எதிர். விடுதலை அடையத்தக்கதாய் உண்மையின் மேலுள்ள அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் here comes the bomb. உண்மையை விசுவாசியாமல், உண்மையது அதி உயர்ந்த தேவனே, ஒரே தேவன் உண்மை. யோவான் 17:3. அவரது மகன் உண்மை. யோவான் 14:6. அவருடைய தேவனுடைய வார்த்தையே உண்மை. யோவான் 17:17. So உண்மையை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் அழிந்து போகும்படிக்கு ஆக்கினைக்குள்ளாக போகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். Now this is what happened in Isaiah 3:25. Isaiah 325 இதான் நடந்தது. தேவனுடைய வார்த்தையை அத்தனை கூட்டத்தாருன்னு, என்ன உடுப்பு போட்டாருன்னு, என்ன தொப்பி போட்டாருன்னு தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி அதை அங்கீகரித்து அதுக்கு நடுங்க வேணும். இந்த கூட்டம் மெஷியாவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு பின் 325 ஆண்டு கான்ஸ்டன்டைன் தலைமையிலே நடத்தப்பட்டது. You know, Constantine was not a believer. He was a pagan. அவன் ஒரு புறஜாதி. சும்மா ஒரு கனவில் ஒரு குருச கண்டதாம் அவருக்கு கிறிஸ்டியனா. அவள மகனை பஞ்சாதியையும் கொண்டவன். என்னவோ எனக்கு தெரியாது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த கூட்டத்திலே அவர்கள் 325 பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறோம். கவனமாய்கள், பரிசுத்தாவியை விசுவாசிக்கும்படிக்கு இந்த புத்தகத்திலே எந்த இடத்திலும் இல்லை. அதி உயர்ந்த தேவனின் போதனையாய் அதிலே இல்லை. யேசுவா பேசிய எந்த வார்த்தையிலும் இல்லை. தேவன் மட்டில் விசுவாசமாயிருங்கள், என்னிலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1. எழுதப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது வேத வாக்கியம். தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தை. பிள்ளைகள், அது எழுதப்பட்ட உடனே அது வேத வாக்கியம், ஸ்கிரிப்சர்ஸ்.
Yeshua said the scripture cannot be broken. எழுதப்பட்ட வேத வாக்கியங்களை உடைக்க முடியாத. I think it's in Yohanan chapter 10, I forget the verse. முப்பத்தி 5 யோகனான் 10:35. That's okay. Most of the people, they can read, children and others. So அவர்கள் தங்களுக்கு அந்த போதனையை ஏற்படுத்தி இன்று வரை மூன்றாம் ஆள் ஐக்கியம் பெருகி 1650 ஏறக்குறைய வருஷங்களுக்கு பின் அவரை தேவனாக கும்பிட்டு அவரோடு பேசி அவருக்கு பாட்டு படித்து அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், இந்தியா, ஸ்ரீலங்கா அநேகமானோர் நாங்களும் அதில் ஈடுபட்டிருந்தோம். ஏன் இதை ஆராய்ந்து படிக்கவில்லை? இது உண்மையா? யூதர்களின் கருத்து என்ன? அவர்களுக்குத்தானே தேவனுடைய ரகசியங்கள் எல்லாமே ஒப்படைக்கப்பட்டது. அமெரிக்கர்களுக்கா? இல்லையே. இவைகளை கவனிக்காமல் தங்கட பாட்டில் இவைகளை ஏற்படுத்தி பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம் என்று தாங்களே சின்ன பிள்ளைகள் மாதிரி பிளட் பண்ணி வாயால 325 அந்த பிரமாணம் எழுதி கொடுத்தார்கள். வேத வாக்கியங்களை விசுவாசிக்காமல் அதிவுயர்ந்த தேவன் யேசுவா சொல்லாத, அப்போஸ்தலர் சொல்லாத ஒரு ஆவியை பரிசுத்த ஆவி என்று விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். You must go to the roots. என்ன நடந்தது? 325 நாளடைவிலே அப்படியே போய் why that picture? ஆரம்பத்தில் இதுக்கு முதல்ல சின்னனாக தொடங்கி நாடளவிலே 381 அவரை கடவுளாக்கி அவரை மூன்றாவது ஒரு தயவு செய்து என்ன பாருங்க, put me in the full screen, மூன்றாவது ஆள் ஆக்கினார்கள். பரிசுத்த ஆவி தேவனுடைய சுபாவம், பரிசுத்தம் அவரது கேரக்டர், ஆவி அவருடைய தன்மை. நாங்கள் மாமிசம், நாங்கள் பாவிகள். ஏஞ்சல்ஸ் வந்து பரிசுத்த ஏஞ்சல்ஸ் இருக்கிறது, ஹோலி ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் அவைகள் ஆவிகள். எந்த நேரத்திலும் வேத புத்தகம் அவர்களை பரிசுத்த ஆவி என்று அழைக்கவில்லை. பரிசுத்த ஆவி என்று அழைத்தது அதி உயர்ந்த தேவனை. அவரேதான். அவர் பரிசுத்தர், அவர் ஆவியாயிருக்கிறார். என்ன பிரச்சனை? அவர் பரிசுத்த ஆவி. எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் இருப்பார். எல்லா அறிவும், எல்லையற்ற அறிவு, சகலதும் அவருக்கு தெரியும். எல்லையற்ற வல்லமை. அவரே பரிசுத்த ஆவி. ஓகே, அப்ப இவர்கள்
ஏற்கனவே கூறப்பட்ட வேதவாக்கியங்களை தூக்கி அறிந்ததனால் 381 அவரை கடவுளாக்கி மூன்றாவாளாக்கி தேவத்துவத்தோடு ஒன்றாக்கி இதுக்கு பிறகு 381 அவர் பெருசு பெருசாகி இன்றைக்கு உலகெங்கும் இருக்கிற சபைகள் வெள்ளக்காரனோ கருவலோ பிரவுனோ அமெரிக்கனோ அல்லது ஏசியாவோ இந்தியாவோ ஸ்ரீலங்கா 98க்கு 30க்கு வீதமானவர்கள் இந்த திருத்துவ திரியக போதனையை நம்பி அவர்கள் ஆராதனையிலே அறிக்கை பண்ணுகிறார்கள். தெரியுமா? நான் இதை சொல்ல வரவில்லை. But as I said, என்னென்ன காரியங்கள் நாங்கள் மறக்காமல் படித்துக் கொள்ள வேண்டும், ஏற்கனவே நீங்கள் கற்றுக்கொண்டதை விட்டு விலகக்கூடாது என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் எச்சரித்திருக்கிறபடியால் முதலாவது யேசுவாவினால் கூறப்பட்டது, அதுக்கு பிறகு அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட போதனை யேசுவா கொடுத்து அவர்களால் கூறப்பட்டது, அதுக்கு பிறகு அவர்களுடைய மற்றாக்கள் கேட்டார்கள், அதனால் கூறப்பட்டது. அப்படி 300ஆம் ஆண்டுக்கு வந்து அப்போஸ்தலர்கள் எல்லாம் செத்து போய் அவர்களை கேட்டவர்களையும் செத்து போக விசுவாச துரோகமாக இது ஏற்பட்டது. உண்மை உள்ளவன் நான் சொல்வதற்கு காது கொடுப்பான். கள்ளர்கள் கள்ளர்கள் கொள்ளைக்காரர்கள் எல்லாம் கொரோனா போக வேண்டும் என்று ஜெபம் பண்றார்கள். ஆக்சிஜன் வேணுமா? கொடுப்பார் கட்டாயம். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். விசுவாச துரோகம் ஏற்கனவே ஏற்பட்டது 381 இந்த மூன்றாவது ஆவியங்கிறது பெருசாகி. ஏன் ஏனென்றா புறா வடிவம் புறா வரை இல்லை. பிள்ளைகளா அறியும், புறாவை போல மயிலை போல என்று சொல்லவில்லை, புறாவை போல. புறாண்டு வந்து அவர் மேல் தங்கவில்லை. புறாவை ஏனென்றால் பரிசுத்தாவை அவர் காண முடியாது. He was anointed at that time. அவர் வந்து இறங்கின நேரம் யார் அது? டாடி. யார்? டாடியும் வார்த்தையும் அவரும் திருப்பி எஸ் இன்றைக்கு இந்த போதனை இறுக பிடிக்கப்பட்டு கொஞ்ச பேர் உணர்வடைந்து உண்மையை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் பழைய இவைகளை விட்டு. But now டடியை மகனையும் இந்த மூன்றாவது ஆவி மறைத்து போட்டது. நம்முடைய ஐக்கியம் அது உயர்ந்த தேவனோடும் அவருடைய மகனோடும் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் டடியோடும் மகனோடும் ஐக்கியப்படுகிறார்களா? இல்லை. நான் கத்தோலிக்கனாக இருந்த பொழுது என் ஐக்கியம்
மரியாளோடு அந்தோனியாரோடு அப்படியும் சொல்லலாது. ஜெபம் பண்ணினதான் ஐக்கியம் இல்லை, மரியாளோடு சொல்லலாம். இன்னும் எத்தனையோ செத்து போன தேவ மனுஷர்கள் I don't know. இன்று வரை கத்தோலிக்கர் இன்னும் மெத்தடிஸ்ட் அவர்கள் ஆங்கிலிக்கன் ஹை சர்ச்சஸ் தேவனுடைய வார்த்தையை தெரியாமல் இன்று வரை பொய்களை நம்பி இருக்கிறார்கள். யாரிடத்தில் ஜபிக்க வேண்டும், யாரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று. But now the America, Canada, the West has taught the Christians, கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு அவருடைய போதனையை தொண்டைக்குள்ளால் அனுப்பி இன்று வரை அவர்கள் இந்த மூன்றாவது ஆவி என்று பரிசுத்த ஆவி என்று சொல்லி அதை மையமாக வைத்து அவர்தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய அப்படி இப்படி என்று சொல்லி அந்த பயங்கர ஏன் இது உண்மையில் மேல் அன்பு இராதபடியால் தேவன் கொடிய வஞ்சகத்தை பொய்யை அனுப்பினார். இந்த கொடிய வஞ்சக பொய் தான் இந்த திருத்துவ போதனை. The word Trinity is not in the Bible. தெரியாத தேவன் என்கிற சொல் வேத புத்தகத்தில் இல்லை, பைபிள்ல இல்லை. ஆனால் இந்த ஆவியினாலே பிடிபட்டவர்கள் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு டடியின் உதவி இல்லாமல் அது உயர்ந்தவன் இனி வர முடியாது. ஏன்? அவரே அந்த கொடிய வஞ்சகத்தை அனுப்பினார். அவர் அனுப்பினா அப்புறம் யாரு பிடிபடாம இருக்கிறது? ஒரு தடவை தன் சொல்லை கேளாத ஒரு ராஜா தன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் தெரிந்த ராஜா, இது ஏஹாப். கவனமாய் கேள். அவனை வஞ்சிப்புள்ளாக பொறியிலே அகப்படுத்துவதற்கு தேவன் திட்டமிட்டார். இப்ப சொல்லிக் கொடுத்த வார்த்தையிலே உனக்கு உதாரணம் காண்பிக்க போறேன். Help me to say it right there. அப்ப அவனை பொய்யங்கிற பொறியிலே அகப்பட வைக்க திட்டமிட்டு அவர் யாரு ஆகாபை வஞ்சிக்கலாம். ஒரு ஆவி வந்து சொன்னது ஒரு விதமாக, இன்னும் ஒரு ஆவி வந்து சொன்னது, ஆவி உலகத்திலே இவ்விதமாக நான் செய்வேன். பேய்களும் நடியை சவிக்கும். That's a good place. Even the demons, they serve him. அசுத்தாவிகளும் அவரை சேவிக்க. அடுத்த இன்னும் ஒரு ஆவி வந்தது, சொன்னது நான் போய் அவனை வஞ்சிப்பேன். எப்படி என்று கேட்டார். இது இருக்குதுங்க எப்படி அதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நான் கொண்டு வந்த டீச்சிங் போகிறாது. இது நீ அறிய வேணும்.
First Kings, I think. முதலாம் ராஜாக்கள் 22. Now, எப்படி நடந்தது? அது சொன்னது, நான் போய் அவன் தீர்க்கதரிசிகள் வாயிலே பொய்யின் ஆவியாக குந்துவேன். ஆகாபுக்கு ஏறக்குறைய 400க்கு மேல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அந்த ஜெசபெல் அவள் அங்க புறஜாதிப்பட்டதானே அந்த பொம்பளை, அவனை கல்யாணம் கட்டி போட்டு இஸ்ரவேலையும் பகல்ல வழி நடத்தினவன். அது இருக்கட்டும். அப்ப நீ பொய்யின் ஆவியாக போகிறாய். போய் அவர்கள் வாயிலே தங்குவேன். சரி என்று சொல்லி நீ போ, நீ ஜெயங்கொள்வாய் என்று சொன்னார். யார்? அது தேவன். இந்த பொய்யின் ஆவி அவன் தீர்க்கதரிசிகள் வாயிலே போய் எல்லாரையும் தங்கிச்சது. எல்லாரும் ஒருமைப்பட்டு சொன்னார்கள், நீ போ யுத்தத்துக்கு, நீ வெல்லுவாய். நடியின் ஊழியக்காரன் ஒருவன் தான் தீர்க்கதரிசி சொன்னான், நீ போனா சாவாய். Alright? Now, இந்த ஆவி போய் இருந்து சொன்ன உடனே இவருக்கு அவ்வளவும் காணும். 400 பேரும் உண்டாக சேர்ந்து சொல்லிட்டாங்களே. இதுதான் நடந்திருக்கிறது 325. 3ஆம் ஆளுங்கிற ஒரு ஆவி விசுவாசிக்கும்படிக்கு அவர்கள் மேல் தங்கி இருக்கிறது. பொய்யின் ஆவி. ஏன் தேவன் பொய்யை அனுமதித்தார்? எதற்கு? அவர்கள் ஏற்கனவே கூறப்பட்ட வார்த்தையை நம்பாதபடியால். நானே தேவன், என்னை தவிர வேறு யாரும் இல்லை. முன்பு இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போறதில்லை. Let me give me people, give me 2 minutes. Be back. தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்து தங்கள் சொந்த சித்தப்படி எடுத்துக்கொண்ட அந்த போதனை தான் தெரியாத போதனை. இன்று வரை almost all the churches, they're holding on to that.
அதி உயர்ந்த தேவனின் போதனையை தூக்கி அறிந்தார்கள். உண்மை இயேசுவா அவரே உண்மை. அவருடைய கொடுத்து விட்ட போதனை வார்த்தைகளை தூக்கி அறிந்தார்கள். அப்போஸ்தலர் போதனை அவர்கள் சொல்லிக் கொடுத்தது எழுதப்பட்ட நிருபங்கள் ஜான் பீட்டர் தள்ளிவிட்டார்கள். நாட்கள் கடந்தது. அப்போஸ்தலர் மரித்தார்கள். Peter, John, James and all of them died. 150வது வருஷம் 200வது வருஷம் கிறிஸ்துவுக்கு பின் 300வது வருஷம் எல்லாமே போயிட்டு இன்னுமாக அதி உயர்ந்த தேவன் கிறிஸ்துவை அனுப்பவில்லை. வாரார் என்று அப்படித்தான் நம்பி இருந்தார்கள். அந்த நேரத்தில் வரப்போறேன் அல்லதே நான் தெசலோனிக்கேயரில் பவுல் எழுதி வைத்தான். அங்க சொல்றான், இங்க சொல்றான். நாங்களும் எங்களது நிருபத்தில் எழுதினாலும் கவனம், நம்ப வேணாம். So they believed a lie. தேவன் அனுப்பிய பொய். மூன்று பாதியினரும் அவர்களுடைய வார்த்தை போதனை ஒன்றாய் இருந்தது. அதை தூக்கி எறிந்தார்கள். இதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். ஏற்கனவே ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திலே இருக்காமல் அவர்கள் தங்களுக்கு கண்டு விசுவாச பிரமாணத்தை ஏற்படுத்தி 3 பேராக்கி தேவத்துவத்திலே 3 பேரும் சமன், 3 பேரும் தேவர்கள், 3 பேரும் ஒரு ஆள். Okay. So இப்ப நாங்கள் இயேசுவா கொண்டு வந்த முதல் கட்டளை மனம் திரும்புதல். மனம் திரும்பாமல் அங்கால ஒன்றுமில்லை. மனதிரும்பல் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. மனதிரும்பல் இல்லாமல் தேவனுடைய நற்செய்தியை விசுவாசிக்க முடியாது. மனதிரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. முதலாவது கட்டளை மனதிரும்புதல். லூக்கா 24:47. முதலாவது போடப்பட்டது மனதிரும்புதல். சும்மா ஒரு கூட்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொந்த ரட்சகராக கிளவி கதைகள். இயேசுவா சொன்னார் மனம் திரும்ப வேணும். முதல்ல நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள வேணும். நற்செய்தி வர இருக்கும் தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா உண்டு. ராஜ்யத்தையும் ராஜாவையும் ஏற்றுக்கொள்ளுதல் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேணும். அதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது முறைக்கு அவருக்கு பின்னால போக வேண்டும். All these things are there. So இவைகள் மிக முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. இரண்டாவது கட்டளை ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை கீழ்ப்படிவது. ராஜ்யம் வருகிறது என்று பிசாசும் லூசிபர் அவருடைய ஆக்கள் விழுந்து போன தூதர்கள் இனமாக அசுத்தாவிகள் இன்று வரை விசுவாசிக்கிறது. காலம் வரும் முன்னே எங்களை கெடுக்க வந்தீரோ. அதுகளுக்கு தெரியும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. உமையினார் என்று அறிவோம். தேவனுடைய பரிசுத்தர் அதி உயர்ந்த தேவனின்
மனம் திரும்புதல், ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிதல், மூன்றாவது அவருக்கு பின்னாலே போறது. அவருடைய வாழ்க்கை, அவருடைய அடிப்படை உண்மைகள், அவருடைய கொள்கைகள், அவர் வாழ்ந்த விதம், இவைகளை பின்பற்றுவதுதான் அவருக்கு பின் செல்வது. ஒன்றுமில்லை. To follow him. தேவனுடைய அவர் தாப்பனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவராக அதற்கு ஒப்புக் கொடுத்து அவருடைய அன்பிலே நிலைத்து இருந்தார். நாங்க அவரை பின்பற்ற பண்ணுவோம்னா அதே விதமாக யோவான் 15:10 சொல்லப்பட்டபடி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லது நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாய். ராஜ்யத்தின் கதவு அடைக்கப்படும். வஞ்சிக்கப்படாதே. நின்றவன் போனவன் வந்தவன் எல்லாரும் தங்களை மெய்ப்பனும் போதகனுமாக்கி இருக்கிறான். இந்த காலத்தில் தேவனுடைய அப்போஸ்தலர்கள் இயேசுவின் சொல்லப்பட்ட மாதிரி கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். உங்களுக்குள்ளே கள்ள போதகர்களும் இருப்பார்கள். இயேசுவா தன்னுடைய 5 ஊழியங்கள் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், கற்றுக் கொடுக்கிற போதகர்கள், நற்செய்தியாளர்கள், மெய்ப்பர்களை வச்சிருக்கிறார். அதே 5 கொப்பி அடிச்சு தன்னுடைய வேலையாட்களாக பேய் வைத்திருக்கிறான். only thing அவர்களுக்குள்ளே டூப்ளிகேட் ஜீசஸ், கள்ள நோட். ஆகையினாலே அவர்கள் மெய்யான யேசுவாவை போல நடிப்பார்கள். ஒன்று இருக்காது. அவர்கள் கனிகளால் அறிவீர்கள் என்று யேசுவா சொன்னார். கனி வந்து மிக முக்கியமான கனி கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், உண்மையிலே நடக்கிறது, உண்மையை பேசுவது, வீட்டிலே வழியிலே எல்லா இடத்திலும். Speaking the truth. All right. So அது மனம் திரும்புதல், நற்செய்தியை, ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிதல், மூன்றாவது அவரை பின்னால போறது. நேற்றைய தினத்திலே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மற்ற கடையில் போகும்போது இவைகளையும் நீங்க அறிந்திருக்க வேண்டும். அதை எய்த்தலை இருந்து விடுதலை ஆக்கி சங்கடலை கடக்கப்பட்டு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பாக போன மாஸ்டர் பிளான். ஒவ்வொரு ஆளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தா. ஓ, ஜெராய் மலைக்கு கொண்டு வந்து அவர்கள் கவனமாய்கள், அவர்கள் போக வேண்டிய வாழ்க்கையின் வழியை, ஒழுங்குகளை, உண்மையான பாதை, அவர்கள் எதை தெரிவு செய்ய வேணும், தெரிவு செய்யக்கூடாது, எதை சாப்பிட வேணும், எதை சாப்பிடக்கூடாது. அவர் படைச்ச பூமியாக இல்லை. அசுத்த மிருகங்கள் என்று இருக்குது. மீன்கள் வகையிலே சில சாப்பிட இயலாது. இறால் நிச்சயமாக சாப்பிட இயலாது. இதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். நீ சாப்பிடு நிறைய, நோ ப்ராப்ளம். தேவனுக்கு பயந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கீழ்ப்படிவார்கள். மற்றவர்கள் பீட்டர் கண்ட தரிசனத்தை கண்டு அதை பிடித்துக் கொள்வார்கள். ஏன்?
தவித்த மிருகங்களை, தவித்த மீன்களை எதுவோ அதை விழுங்குவதற்கு. Now I want to just came with me. சீனாய் மலையிலே அவர் கொடுத்த கட்டளைகள், ஓகே, எல்லாமே அவர்களது வாழ்க்கைக்கு ஒழுங்கு. அவர்கள் சரியான வழியிலே போக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு அயன், ஒரு ஃபேன் அல்லது ஒரு ஃப்ரிட்ஜ் ஏதாவது நாங்கள் வாங்கினால் அதுக்கு ஒரு மேனுவல் இருக்கும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக். அதுக்கு பேர் ஆபரேஷன் மேனுவல். சுவிட்சை போட்டு தொடங்குறதுக்கு முதல் என்ன செய்ய வேணும், எதை எந்த இடத்துல விட வேணும், அது சரியாக எங்க எங்களை உண்டாக்கினவர் அவர், கற்பத்திலே உருவாக்கினவர் அவர். சோ எங்களுக்கு நல்லது அது கெட்டது அது அவருக்கு தெரியும். கேட்க விரும்பினவன் கேட்கலாம், மற்றவர்கள் விடலாம். But want to go up. So அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சீனாய் மலையிலே அந்த ஒழுங்குகள் அவர் வாழ்க்கைக்கு அந்த மேனுவல் ஆபரேஷன் மாதிரி. நாங்க அந்த சாமான வண்டி வந்துட்டு அந்த புக் நீங்கள் இப்ப பார்த்தது தூக்கி எறியலாமா? ஏதாவது ஒரு பிழை வந்தோடனே பாப்போம் என்ன சொல்லி இருக்கு இதுல. ஐயோ இதுல பிழை விட்டோம், இந்த சொல்லி இருக்கு முதல்ல இதை செய்ய வேணும், முதல்ல இதை இந்த இடத்துல விட வேணும், நாங்க பிழைச்சப்பட்டுட்டோம். இப்ப விளங்குதா? அதுதான் கொடுக்கப்பட்டது சீனாய் மலையிலே. யாருடைய ஆலோசனையை கேட்க வேணும், யாருடைய ஆலோசனையை கேட்க கூடாது. உலகம் எல்லா ஜனங்களும் பூசாரிகளின் ஆலோசனையை கேட்கிறார்கள். நான் உங்களை பிரித்தெடுத்தேன், நீங்க கேட்க கூடாது. என்னுடைய ஆலோசனையை வெளிப்படுத்தி இருக்கிறேன். அப்ப இப்ப அவர் கொடுத்த ஆலோசனையை, கட்டளைகளை, வழிகளை, புத்திமதிகளை, ஒழுங்குகளை பின்பற்ற வேண்டும். The Torah. இத போய் சிலுவையில் அறியறதா சுத்த பைத்தியம். அந்த புத்தகங்களை எல்லாத்தையும் அந்த பாக்ஸ் உடைச்ச உடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஃப்ரிட்ஜுக்கு, அயனுக்கு, செல்போனுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அவன் எப்படி அது இயங்க வேணும் சரியான முறைன்னு போட்டிருக்கான். அவை எல்லாவற்றையும் கொண்டே உன் பெண் வீட்டு குப்பையில நெருப்புல போட்டா
அப்படி செய்வதுதான் இவைகள் எல்லாமே சிலுவையிலே அறையப்பட்டது என்று வஞ்சிப்பாக நம்பிக்கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு சமன். So what I want to speak to you today, auxiliary one. உலகத்திலே இருந்த நேரம் ஏதோ ஒரு மத பிரகாரமாக நாங்கள் கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி, கத்தோலிக்கம், மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், ஏஓஜி அப்படி என்று அவருடைய ஒழுங்குகளை, வழிகளை, கட்டளைகளை, ஆலோசனைகளை பின்பற்றாமல் பாரம்பரியத்தையும் அந்த சபையின் கட்டளைகளையும் ஏதோ பாட்டு படிச்சா சரி, அவருக்கு பிரியமாயிருக்கு, நத்தார் கொண்டாடினா சரி, சிலுவ பாதையை எடுத்து கொண்டு போனா சரி, இவைகளை எல்லாவற்றையும் நம்பி நாங்கள் ஜீவித்தோம். அதுக்கு முதலும் எத்தனையோ தேவனற்றவர்களாக, மெசியா கிறிஸ்து இல்லாதவர்களாக, வாக்குத்தத்தம் இல்லாதவர்களாக, காணியாட்சி இல்லாதவர்களாக, சொந்த சிந்தனையிலே, சொந்த விருப்பத்திலே நாங்கள் ஜீவித்தோம். இதிலே இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். That's where Yeshua said, don't live your own life according to your own thoughts. அதில் இருந்து மனம் திரும்பு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உங்கள் வழிகள் அல்ல. மனம் திரும்பி உலகத்தாரை போல ஜீவிக்காமல் இப்பொழுது அவருடைய கட்டளைகளுக்கு கீழே வந்த நாங்கள், எனக்கு வந்தது என்ன தெரியுமா? Have we changed our language? உலகத்தார் ஒரு விதமாக பேசுகிறார்கள். நாங்கள் மனம் திரும்பி இன்னொரு ராஜ்யத்துக்கு கீழே வந்தது உண்டானால் we have to speak a different language. உலகத்தாரின் பேச்சுகள் வித்தியாசம். மூளையில இருந்து பேசுவார்கள், உலக வழக்கத்தின்படி பேசுவார்கள், பழமொழிகளின்படி பேசுவார்கள். கணவனே கண் கண்ட தெய்வம். உலகம் வேறு விதமாய் பேசி பாட்டு படிக்கும். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலைமை சொந்தமடா. உலகம் அதை அடிப்படையாக வச்சு வாழ்க்கையை நடத்துவார்கள். ஆறடி நிலம் சொந்தமா, சவக்குழி அவர் வாராரு. மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் அவன் நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:28. It's appointed for man to die once and then the judgment. Not immediately the judgment. உடனடியாக நியாய தீர்ப்பல்ல, மரித்தபின் உயிர்த்தெழும்பினதுக்கு பிறகு. உலகம் வேறு வழியிலே போகிறது. அந்த பழமொழிகளையும் உலகத்தார் பேச்சுக்களையும் கேட்டு பழகி போனோம். பழகி அதே
அடிப்படையாக வச்சுக்கொண்டு எங்கள் வார்த்தைகளை பேசுவோம். Which is wrong. Think about it, children. எங்கள் லாங்குவேஜ் வார்த்தை மாறி இருக்கிறதா? அநேக மக்களுக்கு இல்லை. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவரோ மாநிலத்தை I'm not a பண்டிதன். மனதில் வார இதுகளை கொஞ்சம் சொல்றேன். ஆண்டாண்டு தோறும் ஒவ்வொரு வருஷமும் நீ அழுது புரண்டாலும் இந்த கொரோனாவிலும் கூட சும்மா வைப்பம். இந்த சைனா வைரஸில் மறித்து போனவர்கள் மாண்டு போனவர்கள் வருவார்களோ, மாநிலத்தை பூமிக்கு திரும்பி வருவார்களோ, உலகத்தின் மறுமொழிகள் நோ. இயேசுவின் மறுமொழி எஸ், எஸ். அவர் வரும்பொரு மாண்டு போனவர்கள் எழும்பத்தான் வேண்டும். அது தெரியுமா உனக்கு? எங்கே இருந்து கேட்கிறாய்? பயப்படுறியா? சைனா வைரஸ் வருமா? கிட்டடிக்கு வந்துட்டான். கூடாவடியாம், யூசிக் வாட்டர்ஸாம், கள்ளியங்காடாம், அந்நியாகாண்டில் என்னமோ கட்டுறாங்களாம். Yeshua is coming with his kingdom. அவரது அரசாங்கத்தை கொண்டு வருகிறார். நீதி உள்ள ஒரு ராஜா இந்த பூமியை அரசாடுவார். காட்டில் இருந்த மிருகங்கள் எல்லாமே அப்பா எங்களுக்கு பிரசவ வேதனை முடிந்தது, எங்களை உருவாக்கியவர் வந்து விட்டார் என்று எல்லாம் நாட்டுக்குள்ள வந்துடும். கரடி, புலி, சிங்கம், மான் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து விளையாடும். ஒரு பிள்ளை போய் நாகபாம்பின் பொந்துக்குள்ளே கையை வைத்தாலும் அது ஒன்றும் செய்யாது. அது நல்ல பாம்பு அல்ல, கெட்ட பாம்பு. அவர் வந்ததும் நல்லதாக மாறி போகும். அவைகளை ஒரு சிறு பிள்ளை வழி நடத்தும். இவைகள் புல்லை சாப்பிடும், இப்பொழுது ஆளையால் சாப்பிடுகிறது. Alright, so entirely different. The whole thing will change. 60ஆம் அதிகாரம் ஏசாயாவிலும் 65 ஏசாயா 11 நீங்கள் இவைகளை வாசிக்கலாம். நடந்து கொண்டிருந்த யுத்தம் கொஞ்சமாக நின்றிருக்கிறது. தற்காலிகம் நெருப்புகளே இருக்கிறது. I'm talking of God's people and Hamas. We need to see பழமொழிகளையும் பலவிதமான கிளவிகளின் கதைகளையும் கேட்டு நேரடியாக பாடல்கள் கூடாக அதிலே உரிப்போன நாங்கள் ஸ்கூல்ஸ்ல உலகத்தை குடும்பங்கள் அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு வளர்ந்த
பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அவர்கள் நம்முடைய சிநேகிதராக இருந்தார்கள். நாங்களும் அதே மாதிரி உலகத்தின் வார்த்தை பேச்சு கேட்டு நாங்கள் பேச பழகி இருக்கிறோம். We have not changed our language of the kingdom. ராஜ்யத்தின் பேச்சை பேச நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. வேதம் வாசிக்கலாம், பாடமாக்கலாம். நான் சொல்லுகிறேன், நாளாந்தம் நாங்கள் பேசும் நேரத்திலே எப்படியாய் பேசுகிறோம் ஒவ்வொரு நாளும். உன் விசுவாசத்திலே இருப்பவர்களோடு அல்லது புறஜாதியாரோடும் சில வேலைத்தலங்களுக்கு போற நேரம் ஆபீசஸ் எப்படியாக நாங்கள் பேசுகிறோம், எங்கள் வார்த்தை எப்படி, இயேசுவா எங்களுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார் என்று வைப்போம். என்ன விதமாக பேசுவோம் அந்த கச்சேரியில் இருக்கிற ஆபீசரோட? முற்றிலும் உண்மையா அல்லது கலந்த பொய்களையா? So we need to concentrate and see about the language that we speak. தேவனுடைய வேலைக்காரனாக இருந்த யோபு, அவனுக்கு சோதனை வந்த நேரத்திலே நடந்தவைகள் வாசித்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவனை சந்திக்க அவனுடைய 3 பேர் வந்தார்கள். முன்பு அவனை அறிந்தவர்கள். ஒருவன் உண்ட சொன்னான், மற்றவன் உண்ட சொன்னான், மற்றவன் உண்ட சொன்னான். அவனை போட்டு அவங்களோட தியாலஜி, அவங்களோட அது இதெல்லாம் பேசி சொல்லுவாங்க. விழுந்து போனவன மாடேறி மிதிக்கிற மாதிரி என்று கேள்விப்பட்டனியா? மரத்தால விழுந்து போனான், மாடு வந்தா அவன் ஏறி மிதிக்குது. அப்படியாய் அவன் மிகவும் வேதனையோட கிடக்கிறான். அவனை ஆறுதல் படுத்த போகாம இந்த 3 பேரும் அவனை போட்டு சம்பல் போட்டு ஒரு ஆள் ஒன்றை சொன்ன, ஒரு ஆள் யோபு எத்தனையோ தடவை சொன்னான், நானும் உங்களை போல இருந்தேன்டா, நானும் பேசுவேன், உங்களுக்கு தெரியாத என்ற நிலைமை. நீங்க எல்லாம் அலப்பு உண்டாக்குகிற மனுஷர்கள். அலப்பு அப்ப சுருக்கமா சொன்னா முடிவில் அதி உயர்ந்த தேவன் எல்லா சம்பாஷணையும் கேட்டுக்கொண்டிருந்த பிறகு தைரியமானம் later. Bring it a little bit. அந்த 3 பேரோட கோபம் கொண்டார் தேவன். ஏன்? அவங்க சரியா பேசவில்லை.
கொஞ்சம் தேவனை குறித்து அறிந்திருந்தார்கள், ஆனால் சரியான வார்த்தையை கொடுக்கவில்லை. யோபுக்கு விழுந்து போனவனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறதுக்கு அவருக்கு தெரியவில்லை. அவன் தன் புண்களை எல்லாத்தையும் ஓட்டால் எடுத்து சொறிகிறான். யோபு வந்த 3 பேரும் ஆறுதல் படுத்த வந்தவங்க அவனை புடிஞ்சு போட்டாங்க. அதை சொல்லி இதை சொல்லி நீ என்ன கேட்கிறாய், சும்மா இருக்கு, இது நடக்குமா, சும்மா கிட, நீ என்னமோ திருக்கா பண்ணி இருப்பாய், அதுதான் இது வந்த. கடைசியில் தேவன் சொன்னார், யோபு இவங்கள் மேல எனக்கு சரியான கோபம், இவங்க சரியா பேச இல்லை, நீ அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு. அவங்கள்ட்ட சொன்னார், என் தாசன் யோபுவை போல நீங்கள் பேசவில்லை, என்னை மகிமைப்படுத்தவில்லை. அந்த 3 பேரோடையும் அதி உயர்ந்த தேவன் கடும் கோபம் கொண்டார். யோபுவை பரிந்து பேசும்படிக்கு சொன்னார். இப்ப நான் தொடங்கி இருக்கிறது கேட்கிறீங்களா? எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? காலை எழுந்ததும் மாலை வரை எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம்? So important. ஏசாயா 50 4வது வார்த்தை. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல, அந்த வார்த்தை அறியும்படிக்கு யெகோவாகிய அடோனாய் எஜமான் எனக்கு கல்விமானின் வாயை அல்லது நாவை கொடுத்தார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படிக்கு என் செவியை கவனிக்க செய்கிறார். எத்தனையோ பேர் தேவ வார்த்தை கூறப்பட படிப்பிக்கிற நேரத்தில் செவியை கவனிக்க செய்ய இயலாது. செவிக்கு சத்தம் கேட்குது, மனம் உள்ள இருந்து தெருவால போகுது.
எண்ணமெல்லாம் ஒரு இடத்தையே நாடுது. கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். யெகோவாகிய எஜமான் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. பேசுகிறது the spirit of the Messiah. மெசியாவின் ஆவி ஐயாக்குள்ளால பேசுது. காலைதோறும் அவர் சொல்லிக் கொடுப்பாராம், டாடி மகனுக்கு அவர் பூமிக்கு வருவதற்கு முன்பதாக. இது 1 பீட்டர் 1:10-11 படிக்கு யேசுவா மெசியாவின் ஆவி ஏசாயாவுக்கூடாக பேசுகிறது. இளைப்படைந்தவனுக்கு அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. பாருங்க, 3 பேர் வந்து அலப்புண்டாக்கினார்கள். தேவன் கோபம் கொண்டார். யோபுக்கு ஆறுதல் படுத்த வந்து போட்டு அவனை போட்டு புளிஞ்சிட்டாங்க. தேவன் கோபம் கொண்டார். அவங்க தப்பினது யோபு பரிந்து பேசியபடியால். விழுந்து போய் கிடக்கிற நான், எனக்கு ஜெபம் தேவை, இவங்களுக்கு ஜெபம் பண்ணவா? I want to say that in English actually. Isaiah 50 verse 4. The Lord God, Yahweh Elohim, has given me the tongue, listen, of disciples. ஓருண்டில்ல பாப்பம், இது சரியில்லை, இத பாப்பம். சீஷர்களுடைய நாவை கொடுத்தாராம். சீஷர்கள் யேசுவா அதி உயர்ந்த தேவன் டடியின் சீஷனாக இருந்தார். அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து டடிக்கு பின்னாலே சென்றார். நான் டடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கீழ்ப்படிந்தால் நிலைத்திருப்பீர்கள். மாறாத அன்பு யேசுவா வச்சிருக்கிறார் இயேசு என்று சொல்லலாம். நிலைத்திருக்கிறது இன்னும் ஒரு காரியம். அநேகமாக ஜனங்களை வசப்படுத்த கள்ள போதகர்கள் இயேசு அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்பு மாறாதவர், அவர் உன்னை அனாதி அன்பினாலே நேசித்தார், காருண்யத்தால் இழுத்துக் கொள்வார். இதெல்லாம் கள்ள போதகர்களின் அறியாமையினால் வாயினாலே வரும் பேச்சுக்கள். அவருடைய அன்பு மாறாதென்றால் அந்த அன்பிலே நிலைத்திருப்பது நம்முடைய பொறுப்பு. எப்படி கீழ்படுகிறதுனாலே இயேசுவா கீழ்படிய வேண்டி இருந்தது, சும்மா இல்ல. டாடி அவரை நேசிக்கிறார், ஆனாலும் அந்த அன்பிலே நிலைத்திருக்க இயேசுவா கீழ்படிய வேண்டியதாக இருந்தது. யோவான் 15:10. So
இங்க இத பார்ப்போம் நாங்கள். இதுல என்ன போடுறாண்டு ஏசாயா 50:4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு யெகோவா ஆகிய எஜமான் கல்விமானின் நாவை தந்தருளினார். சரியில்லை. சுஷனின் நாவை, அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு பார்ப்போம். செருவள கத்தோலிக்கம் சரியா போட்டிருக்கும். ஏசாயா 50 I am searching for a different translation. 54 பாப்பம். இதில் தேவனுடைய தாசன் உண்மையில் தேவனை சார்ந்திருப்பான். எனது யெகோவாவாகிய எஜமான் போதிக்கும் திறமையை எனக்கு தந்தார். எனவே இப்பொழுது நான் இந்த சோகமான ஜனங்களுக்கு போதிக்கிறேன். ஒவ்வொரு காலையிலும் என்னை அவர் எழுப்பி எழும்புறியா ஒருவரும் என்ன எழுப்புறல்ல, ஏதாவது கரப்பத்தான் கடிச்சு எழுமினாளுடைய அல்லது காலையிலே கத்துற அண்டகாகம் என்று கத்தனாத்தான் கடவுளை முடிஞ்சு போச்சென்று எழுப்புவேன். ஒவ்வொரு காலையிலும் என்னை அவர் எழுப்பி ஒரு மாணவனுக்கு போதிப்பது போன்று போதிக்கிறார். மாணவன் எல்லாரும் பிள்ளைகளுக்கும் விளங்கும். மாணவன் மாணவி போதிக்க எழும்ப வேணுமே. டேடி மங்கனும் அவருக்கு குளோஸா இருக்கிறார்கள், எழுப்புவாரா? எல்லாம் வைக்காட்டிலும் எழுப்புவார். செலவுகளை எல்லாம் வச்சாலும் உடம்பு சரியா இருக்கா இல்லையா என்பதை எல்லாவற்றையும் அறிந்தவர் கொஞ்சம் கூட நித்திரையை கொடுக்கலாம். அதான் பிரதர், நான் ஒரு நாளும் 7-8 கிளம்புறேன். ஒவ்வொரு காலையிலும் அவர் என்னை எழுப்பி ஒரு மாணவருக்கு போதிக்கிறது போல போதிக்கிறார். எனது யெகோவாகிய எஜமான் நான் கற்றுக்கொள்ள உதவினார். You say, we are the students, we are the disciples. அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் யார் வர போறார்கள் எங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தகுந்த ஒரு வார்த்தை கொடுக்க வேணும்.
அது அவரிடத்திலே தான் உண்டு. தகுந்த வார்த்தை கொடுக்க வேண்டும். எம்மாவு தெருவிலே வந்தார்கள் துக்கத்தோட சந்தோஷத்தோட, மிகுந்த துக்கத்தோடு வந்தார்கள் இல்லையா? சோ யேசுவாவின் டேடி அவருக்குள்ளே. பிள்ளைகள் கவனமாக இதை அறிய வேணும். எப்பொழுதும் டேடி அவருக்குள்ளே. அவர்கள் துக்கமாக பேசிக்கொண்டு போக, என்ன பேசுறீங்கள்? சமயத்துக்கு ஏற்றபடி ஒரு வார்த்தையை கொடுக்க. அப்படிப்பட்ட ஒரு வாயை எனக்கு கொடுத்தார். எந்த நேரத்திலே அதை கொடுக்க வேண்டும், எந்த இடத்திலே அவர்களை சந்திக்க வேண்டும், டாடிக்கும் மகனுக்கும் தெரியும். Oh, help us, Daddy, please help us. Times are running out. So here he says, Yahweh Elohim has given me a tongue of disciples. We are disciples, aren't we? So that I may know how to sustain the weary one with the word. இளைப்படைத்தவனுக்கு அந்த நேரத்திலே சோர்ந்து போனவனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை அவர்தான் கொடுக்க வேண்டும். அவர் காலையில் he awakens me morning by morning. He awakens my ear to listen as a disciple. ஒரு சீஷனை போல நான் செவியை கொடுக்க எனக்கு கற்றுக் கொடுத்தார். யேசுவாவின் குரல் ஏசாயா மூலம் 1 பேதுரு 10:11 1 பேதுரு 1:10-11 படி So we need to learn how to speak. இது நாளுக்கூட நாங்கள் பழக வேண்டிய காரியம். அதை அவர் வாயிலே போடலாம். அந்த நேரத்திலும் யாராவது வருவதாக இருந்தால் உன்னை சந்திக்க, ஓ டாடி, எஜமான் யேசுவா, எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியாது, மது வார்த்தைகளை என் வாயிலே போடும். Then you go out to meet. அவர் கேட்டுட்டார், போடுவார். இதுதான் ரகசியம். Receive the blessings. Yavreka Yehovah Vashmarika. Yair Yehovah Panavileka Vioneka. Iza Yehovah Panavileka Vaizameka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் ஒரு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கலைத்து படிப்பதாக. டேடியோடும் மகனோடும் ஐக்கியமாயிருங்கள். கேட்ட வார்த்தைகளை மறுபடியும் கேளுங்கள்.
ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், புத்தி கூறுங்கள், எச்சரியுங்கள். அதுதான் உண்மையான அன்பு. தாழ்மையிலே நடந்து கொள்வோம், உண்மையிலும் இரக்கத்திலும். நாளை நடப்பதை அவர் மட்டும் அறிந்திருக்கிறார். So we will, God willing, will see you tomorrow, those of you abroad and who are in Sri Lanka. God bless you.